Hey hello friends, welcome to THAHEE Tech. நம்ம போன வீடியோவில் ஜிபி வாட்ஸ்அப், வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப் இப்படி க்ளோன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபேஸ்புக் நிறுவனம் ஒரு வார்னிங் மெசேஜ் ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இமேஜஸ் பற்றின ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இமேஜஸ் பற்றின ட்ரிக் அப்படின்னு சொல்லும்போது இமேஜஸை எப்படி எடிட் பண்ணுற அப்படின்னு பார்க்க போகிறதில்ல. ஸோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கூகுளில் இருந்து இமேஜஸ் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு சில விடயங்களை கவனிக்காமல் விட்டுருப்போம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள ரெக்கலை சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளுடைய சேனலில் போகிற அடுத்தடுத்த வீடியோவில் அவங்களோட நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக் என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரே டிவைஸ் யூஸ் பண்ணுறோமா என்று பார்த்தா இல்லை. நம்ம எல்லாரும் வெவ்வேறான டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அந்த டிவைஸுக்கெல்லாம் வால்பேப்பர் டவுன்லோட் பண்ணும்போது நிறைய பிரச்சனை முகம் கொடுப்போம். ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம ஒரு வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அது நம்மளோட டிவைஸை விட சைஸ் சின்னதாக இருக்கலாம் அல்லது பெருசாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம அதை ஜூம் பண்ணினோம் என்று சொன்னால் நம்மளுடைய பிக்சர் வந்துட்டு கலங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதாவது நம்மளுடைய பிக்சல் உடஞ்சி நம்மளோட ஃபோட்டோ வந்துட்டு கலங்கி கிளியர் இல்லாமல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய டிவைஸினுடைய டிஸ்பிளே சைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு ஏற்ற சைஸ் இமேஜஸ் டவுன்லோட் பண்ணினோம் என்று சொன்னால் நாம் அந்த பிக்சர்ஸினுடைய 100% குவாலிட்டியை எடுத்து நம்மளுடைய வால்பேப்பரை வந்துட்டு செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நம்மளோட டிவைஸினுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுற அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல் நம்மளோட டிவைஸினுடைய டிஸ்பிளே சைஸை எப்படி கண்டுபிடிப்பது என்று சொல்லி ஃபஸ்ட்டுக்கு பார்க்கலாம். ஸோ நீங்கள் லேப்டாப் இல்லாட்டி டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய செட்டிங்ஸில் போயிட்டு அதில் டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டிஸ்பிளே சைஸை பார்த்துக்கொள்ளலாம். அதே சமயம் உங்களுடைய ஃபோன் இல்லாட்டி டெப்பினுடைய சைஸை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசருக்கு போயிட்டு உங்களோட டிவைஸில் பேரையும் அதில் மாடலையும் என்டர் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட டிவைஸில் சைஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நமக்கு டிஸ்பிளே சைஸ் தெரியும். இப்போ நம்ம எப்படி அந்த டிஸ்பிளேக்கு ஏற்ற மாதிரி இமேஜஸ் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த ட்ரிக்கை உங்களுடைய ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெஸ்க்டாப் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுடைய டிவைஸுக்கு நீங்கள் என்ன பிக்சரை வால்பேப்பராக போட விரும்புகிறீங்களோ அந்த பிக்சரை முதல்ல சர்ச் பண்ணுங்கள். இதில் டூல்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நிறைய ஆப்ஷன் தந்திருப்பாங்க. அதில் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். மேலும் ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு சொல்லி இன்னும் 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை உங்களோட டிவைஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டெஸ்க்டாப்புக்கு இமேஜஸ் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் லார்ஜில் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் டெப்புக்கு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மீடியமில் வச்சுக்கொள்ளுங்க, ஸ்மாலில் வச்சுக்கொள்ளுங்க. அதே போல் மற்ற டிவைஸுக்கெல்லாம் அதுக்கு அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அப்படி மாற்றி போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட வால்பேப்பரை நீங்கள் அந்த இமேஜை செட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 100% குவாலிட்டியான பிக்சர்ஸை நீங்கள் வால்பேப்பராக வச்சுக்கொள்ளலாம். ஓகே, நாம் இப்போ ரெண்டாவதாக பார்க்க போகிற ட்ரிக் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னா நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணும்போது நிறைய இமேஜஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது இந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா காப்பிரைட் கிளைம். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணுற இமேஜுக்கும் காப்பிரைட் கிளைம் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அதில் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா உதாரணமாக ஒரு வெப்சைட்டை சொல்லி நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு போனால் இமேஜஸை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் என்று சொல்லியிருப்பாங்க. சரி, நம்ம அந்த இமேஜஸை டவுன்லோட் பண்ணி நம்மளோட வீடியோவில் போட்டோம்னு சொன்னால் ஒரு பிற்காலத்தில் நம்ம வீடியோ வந்துட்டு ஒரு பிரபல்யமாகும் போது அந்த பிக்சர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பிரைட் கிளைம் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம கூகுள்லேயே நம்ம ஃப்ரீயாக இமேஜஸ் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கூகுள்லேயும் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அது எப்படின்னு தான் இந்த ட்ரிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வழமை போல் உங்களுக்கு விருப்பமான இமேஜை சர்ச் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இந்த மேலே இருக்கக்கூடிய டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூசர் ரைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் இருந்து இரண்டாவது ஆப்ஷனான கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ் அப்படிங்கிறத மாற்றிக்கொள்ளுங்க. இனி உங்களுக்கு ஷோ ஆகிற இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயான காப்பிரைட் கிளைம் வராத இமேஜஸ் தான் உங்களுக்கு இனி ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போடுற இமேஜஸுக்கு காப்பிரைட் எதுவுமே வந்து வர மாட்டுச்சு. ஸோ நீங்கள் இனி காப்பிரைட் வருமா அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் கூகுள் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா 2 ட்ரிக்ஸ் பார்த்துருந்தோம். இதில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்
பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்.